பணியை கௌரவிக்கும் விதமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்ததுதான் பிரதமர் விவசாயிகள் கௌரவ நிதி எனப்படும் PM கிசான் திட்டம். இது வெறும் நிதியுதவி அல்ல, விவசாயிகளின் உழைப்பிற்கு மத்திய அரசு வழங்கும் ஒரு அங்கீகாரம். இன்று தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் இந்த திட்டத்தின் பலன் போய் சேர்ந்துள்ளது. புள்ளி விவரங்கள் போய் சொல்லாது. தமிழகத்தில் மட்டும் இதுவரை 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளனர். ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக இதுவரை 14,063 கோடி ரூபாய் நிதியுதவி நேரடியாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் ஆகச் சிறந்த சிறப்பம்சமே இதன் வெளிப்படைத்தன்மைதான். இடைத்தரகர்கள் கிடையாது, கமிஷன் தொல்லைகள் கிடையாது. டெல்லியிலிருந்து பட்டனை அழுத்தினால் அடுத்த சில நொடிகளில் அந்த பணம் கடைக்கோடியில் இருக்கும் தமிழக விவசாயியின் வங்கி கணக்கிற்கே நேரடியாக சென்றடைகிறது. இதுதான் டிஜிட்டல் இந்தியாவின் நிஜமான வெற்றி. விதை வாங்குவதற்கும் உரம் வாங்குவதற்கும் யாரிடமும் கையேந்த தேவையில்லை. விவசாயிகளின் வளர்ச்சி நாட்டின் எழுச்சி. தமிழக விவசாயிகளின் வாழ்வில் ஒளியேற்றும் பாஜக அரசு என்றும்